ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றும் போது இந்த தண்ணி வந்து மஞ்சள் கலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளியராக ஃபில்ட்ரு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுக்கு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக குடிக்கிற தண்ணியாக மாற்றுற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு தான் செய்ய போகிறோம். அந்த ஃபில்டரை வச்சு இந்த மொத்த தண்ணியுமே நல்ல தண்ணியை மாற்றலாம். ஸோ வாங்க இப்போ அந்த ஃபில்ட்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த டப்பாவில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆகிற தண்ணி வெளியே வரதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு பைப்பை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டேன். இந்த ஹோல்ஸில் வந்து பிவிசி பைப்பை வந்து போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு போட்டுட்டேன். இப்போ இதில் தண்ணி லீக்கேஜ் ஆகும், ஏன்னா அங்கங்கே கேப் இருக்குது. அந்த கேப்லாம் அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி எம்சில் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து 2 பாக்கெட் இருக்கும். இப்போ இந்த 2 பாக்கெட்டும் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு எம்சில் வந்து ஒட்டும். இப்போ அந்த 2 பாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், கருப்பு கலராக இருக்குது. இதை வந்து ஒரு பாதி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணால் இது வந்து சிமெண்ட் கலரில் இருக்குது. இதை வந்து ஒரு பாதி எடுத்துக்கிறேன். இப்போ இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சால் தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனால் தான் நல்லா ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒட்டிக்கலாம். உள் சைடாக ஒட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ உள் சைடு வச்சு ஒட்டுறேன். இந்த மாதிரி பண்ணி பைப்புக்கு ரவுண்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஒட்டிட்டேன். மீதி வந்து கொஞ்சமாக இருக்குது, அதை வந்து வெளி சைடு நல்லா ஒட்டிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா எம்சில் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இதில் வந்து வேலை முடிஞ்சு. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். அப்புறம் அதை பார்த்துட்டு அந்த பொருட்களை வந்து இதுக்குள்ளே எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கல் எடுத்துக்கிறேன். இதை வந்து 1.5ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து எவ்வளோக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது காசு போட்டு வாங்கலை, ரோட் சைடு பேர்ந்துருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுவும் ஃப்ரீ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன லெவலில் ஜல்லிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த ரோட்டில் தான் பேர்ந்து கிடந்துச்சு, அதையே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி துண்டு எடுத்திருக்கேன். அதாவது மரத்தை வந்து எரிச்சு செய்கிற அந்த கறி துண்டு தான். இதுவுமே ஃப்ரீ தான். இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பக்கத்தில் அடுப்பில் எரிய விட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மணல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுவுமே ஃப்ரீ தான். இதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதோட வேலையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 ஜல்லி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பாசி தூசியெல்லாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ அதோட சின்னதாக இருக்கிறத ஃபுல்லாக இந்த பட்டாணி ஜல்லி வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கறி துண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியில் ஏதாச்சும் வாடை இருந்தால் அதை வந்து ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து தண்ணியில் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதையும் ஃபில்டர் பண்ணும். பாக்டீரியா வந்து அந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணாது, கம்மியாக தான் ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மணல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைனூட்டாக சின்னதாக இருக்க தூசியெல்லாம் இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 4 பொருளை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கழுவி எடுத்து நம்மளோட அந்த டப்பாவில் வந்து ஒவ்வொரு அடுக்காக லேயர் பை லேயராக அடுக்கிக்கலாம். இந்த 1.5 ஜல்லி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு கொஞ்சமாக பாதி அளவுக்கு கழுவி எடுத்து இதில் இந்த பைப்புக்கு மேலே வர வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த 1.5 ஜல்லியை வந்து நல்லா கழுவி ரப்பியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மணலை வந்து போட போகிறோம். ஸோ அந்த மணல் வந்து கீழே வராமல் இருக்க மணலை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இந்த இது வந்து துணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து இந்த 1.5 ஜல்லிக்கு மேலே போட்டோம். இதுக்கு மேலே வந்து ஒரு இந்த அளவுக்கு மணலை போட்டுப்போம். மணலை வந்து நான் கழுவுல அப்படியே போட்டுக்கிறேன். தண்ணி ஃபில்டர் ஆகும்போது இது கண்டிப்பாக அழுக்காக தான் வரும். ஒரு 2-3 டைம் அந்த அழுக்கு தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல தண்ணியாக மாறிக்கும். ஸோ அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மணலை போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த கறி துண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி துண்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த பட்டாணி ஜல்லியை வந்து நல்லா கழுவி இதில் போட்டுக்கலாம். இந்த பட்டாணி ஜல்லியை வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் இந்த 1.5 ஜல்லியை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஜல்லியை வந்து இந்த அளவுக்கு ரப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபில்ட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபில்ட்ரு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணியை தான் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றி எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஊற்றுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 டைம் வந்து நமக்கு ஃபில்ட்ரு ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா இதுக்குள்ளே மணல் இருக்குது. ஸோ அந்த மணலில் இருக்க அழுக்கெலாம் வெளியே வந்தால் தான் நமக்கு ஃபில்ட்ரு ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஊற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து தண்ணி வருது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக தான் இருக்குது. ஏன்னா அந்த மணலில் இருக்க அழுக்கெலாம் போனால் தான் நமக்கு பியூர் தண்ணியாக மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைமு இதை வந்து ஃபுல்லாக தண்ணியை ரப்பி ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ 6வது டைம் வந்து ஊற்றி எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றும் போது இந்த தண்ணி வந்து மஞ்சள் கலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளியராக ஃபில்ட்ரு பண்ணியிருக்குன்னு பாருங்கள் நம்மளோட ஃபில்ட்ரு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இந்த தண்ணி எப்படியே குடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து இன்னும் பாக்டீரியாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.